ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னடா எடுத்தோன்னே இவ்வளோ பெரிய மேக்ஸி காமிக்கிறீங்க கான்ட்ராஸ்ட் கலரில் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. இது வந்து மதர் அண்ட் டாட்டர் காம்போவில் வந்து ட்ரெஸ் வந்து டிசைன் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதுதான் இது. நம்ம மதரோட ட்ரெஸ் வந்து டிசைன் பண்ணிட்டோம், டாட்டரோட ட்ரெஸ் வந்து இனிமேல் தான் டிசைன் பண்ணணும். அதோட வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் இன்க்ளூட் பண்ணுறேன், ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட மென்ஷன் பண்ணுறேன். கண்டிப்பாக இது மாதிரி உங்களுக்கும் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா வந்து வாட்ஸ்அப் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், அதில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோலேயே வந்து உங்களுக்கு நம்பர் மென்ஷன் ஆகும், அதுலேயுமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னடா இவ்வளோ ப்ளவுஸ் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இது 2 டேஸாக வந்து நம்மளுக்கான வந்து ஆர்டர்ஸ் எல்லாமே இப்போ காமிச்சது எல்லாமே வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணதுக்காண்டி கொடுத்தது. அந்த பிங்க் கலர் சாரீ மாதிரி இதே மாதிரி மேக்ஸி வந்து அவங்க பொண்ணுக்காண்டி ஸ்டிச் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்களுக்காண்டி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ப்ளவுசஸ் தான் எல்லாமே. ப்ளவுஸ் சுடிதார்ஸ் எல்லாமே இருக்குது, அதெல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணணும். இதுக்கிடையில் வந்து பாப்பா சரியான சேட்டை, வீடியோவில் நீங்களே பார்ப்பீங்க. இந்த சைடு தம்பி எல்லாத்தையுமே வந்து டேக் ஓவர் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே லைனிங் வந்து ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்துட்டாங்க. எல்லாத்துக்குமே பிட்டாக வந்து கிளாத் கட் பண்ணி கொடுத்துட்டேன். எல்லாத்துக்குமே லைனிங் வாங்கிட்டு வந்தாங்க. இதில் ஒரு சில லைனிங் வந்து என்னோட ஓன் பர்பஸ்க்காண்டி, என்னோடய ட்ரெஸ்லாம் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காண்டி லைனிங் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன். மேக்ஸிக்கு அப்புறம் வந்து பிரின்சஸ் கட் பண்ணி ஒரு 2 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்குது எனக்குன்னு. அதெல்லாம் அதுக்காண்டி கிளாத் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன், அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஒரு சுடிதார் ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்குது. இதில் என்னென்னா எல்லாத்துக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுப்போம், நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு டைமே இருக்காது. அதனால் இப்போலாம் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, எல்லாமே ஸ்டிச் பண்ணும்போது நம்மளோட 1 2 வந்து நம்ம துணியுமே போட்டு நம்மலாம் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். வாங்கி வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி போடக்கூட டைம் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இப்போ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் கொஞ்ச நாளாக. இப்போ வாங்கிட்டு வந்த துணி மெட்டீரியல் லைனிங் எல்லாமே வந்து ஒரிஜினல் கிளாத் பீஸோட வந்து எடுத்து நம்ம செப்பரேட் பண்ணி தனித்தனியாக பிரித்து வச்சுட்டோம் அப்படின்னா வந்து நம்மளை ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், கட்டிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் வந்து ஒரு சிலது வந்து அர்ஜென்ட்டாக கொடுக்க வேண்டியது, சடனாக வந்து இதில் ஒரு 2 3 சாரீ இப்போ நான் காமிப்பேன் பாருங்கள். அந்த சாரீ எல்லாமே வந்து நிச்சயதார்த்தத்துக்காண்டி அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த நிச்சயதார்த்தத்துக்கு வந்து நம்ம வந்து கொடுத்தே ஆகணும். இன்றைக்கி ஈவினிங் நம்ம கண்டிப்பாக கொடுத்தாகணும். அதை வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட அந்த வீடியோவில் நான் காமிப்பேன். மாடல் தான் கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவரில் அந்த மாடல் நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். அதோட லாங் வீடியோ நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன், கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். பிகினர்ஸ் கூட அந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் வந்து டிசைன் பண்ணிடலாம். ஆனால் வந்து நான் அந்த டிசைனுக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணேன் அப்படின்னா வந்து 400 தான் சார்ஜ் பண்ணேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்திருக்காங்க கஸ்டமர், நம்ம அதிகமாக ரேட் வச்சு நம்ம சொல்லவும் முடியாது. அது இல்லாமல் வந்து எங்கேஜ்மெண்ட்காண்டி ஸ்டிச் பண்ணுறாங்க, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இந்த சாரீ தான், அந்த க்ரீன் கலர் சாரீ தான், ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நான் ஸ்டிச் பண்ணி ஃபைனல் அவுட்புட் உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் அந்த ரெட் சாரீ வந்து அந்த நிச்சயதார்த்த பொண்ணோடது. அந்த க்ரீன் சாரீ வந்து அவங்களோட தங்கச்சியோடது. இதுதான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்தே ஆகணும். 2 மாடல் ப்ளவுஸ் வந்து கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணி கொடுத்தே ஆகணும், அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம உள்ளே இருக்க ப்ளவுஸ் பீட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து நம்ம அதை ஓரடிச்சு எடுத்து வச்சிடலாம். ஓரடிச்சு எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டோம்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து பாப்பாலாம் இருக்கனால டக்குன்னு வந்து கிளம்ஸி ஆக்கிடுவாங்க, எடுத்து களைச்சி போட்டுருவாங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நம்ம ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சிஸ்டர் வந்து கேட்டாங்க, ஏன் துணியெல்லாம் இவ்வளோ பிள்ளைங்கள்ட்ட கொடுத்து இவ்வளோ கசிக்க வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கூட என்கிட்ட கேட்டிருந்தாங்க. நான் வந்து எல்லாத்தையுமே போட்டு கசக்க மாட்டேன். என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து பாப்பா அப்படி ஹேண்டில் பண்ணுறா அப்படின்னா வந்து மொரோவர் வந்து எல்லாத்தையுமே அவங்கள தூக்கி தனியாக உட்கார வச்சுருவேன். ஏன்னா வந்து ட்ரெஸ்ஸில் வந்து ஏதாவது அழுக்குப்பட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவனமாக தான் இருப்பேன். சில சமயம் மட்டும் அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா வந்து அவங்க வந்து எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாத்தையுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணுவேன். ஏன்னா மற்றவங்களோட ட்ரெஸ்ஸு லைட்டாக அழுக்கப்பட்டால் கூட அப்படி தெரிகிற அளவுக்குலாம் ட்ரெஸ் இருக்கும். நம்ம அதெல்லாம் மேனேஜ் பண்ணி நம்ம கொஞ்சம் பார்த்து தான் நம்ம கவனமாக, நம்மளோட ஒர்க் வந்து நம்ம கவனமாக தான் கொடுக்கணும். எப்போவுமே அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து, எப்படி நீங்கள் வந்து 2 கிட்ஸை வச்சுக்கிட்டு எப்படி நீங்கள் டைம் மேனேஜ் பண்ணுறீங்க? எனக்கும் ஒரு 2 குழந்தைங்க இருக்காங்க. பட் என்னால் ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் தான் என்னால் ஸ்டிச் பண்ண முடியுது, அதுக்கு மேலே என்னால் ஸ்டிச் பண்ணவே முடியலக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்கள்ட்ட நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா வந்து, என்னோட டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, மோரோவர் காலையில் ஒரு 5 o'clock இல்லைன்னா 6 o'clock தான் மேக்ஸிமம் எழுந்திருப்பேன். இல்லை
அப்படின்னா வந்து ரொம்ப ஒர்க் இருக்குது, நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்தே ஆகணும், அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கேன் அப்படின்னா வந்து ஒரு 3 மணிக்கு ஏர்லியாகவே எந்திரிச்சிருவேன். 3 மணிக்கு 4 மணிக்கு சீக்கிரமாகவே எந்திரிச்சிருவேன். அந்த எந்திரிக்கிறதுல வந்து எங்களுக்கு எப்படி வரும்னா, தண்ணி வந்து மார்னிங் மட்டும்தான் வரும், ஒரு 2 ஹவர்ஸ் மட்டும்தான் வரும், 6 to 8 வரைக்கும் மட்டும்தான் வரும். அந்த டைமில் மொரோவர் எல்லா வேலையுமே முடிச்சிடுவேன். வீட்டு வேலையாகட்டும் எல்லா வேலையுமே சடனாக முடிச்சிடுவேன். அந்த டைமில் வந்து ஹஸ்பண்ட் வந்து குழந்தைய பார்த்துப்பாங்க. தம்பி வந்து அந்த அளவுக்கு கேர் பண்ணிக்க தேவையில்ல. பக்கத்தில் வந்து மாமனார் மாமியார் இருக்காங்க, அவங்க வந்து கேர் பண்ணிக்குவாங்க. குட்டி பாப்பாவை மட்டும் ஹஸ்பண்ட் வந்து கேர் பண்ணிப்பாங்க. அந்த டைமில் வந்து நான் எல்லா ஒர்க்கையும் முடிச்சிடுவேன். வீட்டு வேலையாக இருக்கட்டும், சாப்பாடு செய்கிறது எல்லாமே ஒரு 70% வந்து நான் முக்கால்வாசி முடிச்சிடுவேன். இல்லை சப்போஸ் எனக்கு வந்து அந்த டைமில் வந்து லேசியாக இருக்குது, என்னால் எந்த ஒர்க்கும் பார்க்க முடியல, கொஞ்சம் லேசியாக இருக்குது அப்படின்னா வந்து கொஞ்சம் பெண்டிங் வச்சுட்டு, மற்ற ஒர்க்கெல்லாம் பெண்டிங் வச்சுட்டு காலைல அவர் ஹஸ்பண்டை கிளப்பி விடுறதுக்கு மட்டும் ஏதாவது செஞ்சு மட்டும் கொடுத்துட்டு அவங்கள வந்து கிளப்பி விட்டுட்டு மற்ற ஒர்க்கெலாம் நான் அதுக்கப்புறம் தான் பார்ப்பேன். அப்படி இருக்கப்போ வந்து அந்த டைம் வந்து நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன்னா எனக்கு வந்து துணி துவைக்கிற எல்லா வேலையுமே முடிச்சிடுவேன். அப்போ முடிச்சிட்டேன்னா எனக்கு அந்த டே ஃபுல்லாக கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். மற்ற ஒர்க் எதுவுமே இருக்காது. இல்லை குழந்தைங்களை கேர் பண்ணிக்கிற ஒர்க்கு, என்னோடய ஸ்டிச்சிங் ஒர்க், இது மட்டும்தான் இருக்கும். இதில் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்து குழந்தைங்க வந்து தூங்குகிற டைமில் வந்து நான் ஸ்டிச்சிங் பார்ப்பேன். எப்படின்னா வந்து கொஞ்சம் உள்ள ஒரே ஒரு ரூம் தான், செப்பரேட் பண்ணி ஒரே ஒரு ரூம் தான் இருக்கும். கொஞ்சம் ஃபேன் சவுண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறாங்க, மிஷின் சவுண்ட் வந்து அவங்களுக்கு அதிகமாக கேட்காது. டிவி வந்து நான் சின்ன பிள்ளையிலேருந்து அவங்க வந்து ஸ்டிச் பண்ண அந்த சவுண்ட் வந்து கேட்டு கேட்டு பழகி தூங்கிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து சவுண்ட் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகாமல் தான் இருக்கும். ஏன்னா அவங்க சின்ன பிள்ளையிலேருந்து நான் தைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து பாப்பா பிறந்து ஒரு 2 மந்த்ஸ் கூட இல்லை, ஒரு 20 டேஸ் ஆமாம் 20 டேஸ்க்குள்ளே நான் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னு வந்து அதோட ரீசன் வந்து நான் நெக்ஸ்ட் vlogல கூட நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். தம்பி பிறந்து கொஞ்ச நாள் ஒரு 4 மந்த் 6 மந்த் வந்து ஸ்டிச் பண்ணாமல் தான் இருந்தேன். அப்போ வந்து பயந்துகிட்டே இருப்பேன், ஐயோ முழிச்சிருவானோ அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சரி நம்ம ஸ்டிச் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி கொஞ்சம் பழகிட்டேன். அவனும் அதுக்கு அடாப்ட் ஆகிட்டான். சவுண்டு கேட்டாலும் வந்து நார்மலாக தூங்குற அளவுக்கு அடாப்ட் ஆகிட்டான். அதனால் அப்போலேருந்து ஸ்டிச் பண்ணி பழகினால அவங்களுக்கு வந்து அது வந்து டிஸ்டர்பன்ஸாக தெரியல. அதனால் மொரோவர் நல்லாவே தூங்கிடுவாங்க. அப்போ வந்து நான் ஸ்டிச் பண்ணுவேன். மற்றபடி இவங்க வந்து விளாட்ற டைமில் வந்து நான் ஏன் ஸ்டிச் பண்ண மாட்டேன் அப்படின்னா வந்து குட்டி பாப்பா வந்து நல்லா எந்திரிச்சு பிடிச்சிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த ஷெட்டில் இது இருக்குங்க பார்த்தீங்களா, மிஷினில் வந்து அந்த செட்டில்டு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு சமயம் வந்து அதில் வந்து டக்குன்னு கை வச்சிருவா, சேருக்கு அடியில் வந்துடுவா. கொஞ்சம் அவளை நம்ம கேர்ஃபுல்லாக கவனிக்கிற மாதிரி இருக்கும். தம்பி கூட அவளை சேட்டை பண்ண மாட்டான். பாப்பா வந்து இப்போ தான் கொஞ்சம் நல்லா ஆக்டிவாக இருப்பாங்களா. இப்போ குழந்தைங்க வந்து நீங்களே தெரியும், குழந்தைங்களாம் துருன்னு எவ்வளோ ஆக்டிவாக இருப்பாங்க. அந்த டைமில் வந்து நம்மளால் வந்து ஸ்டிச் பண்ண முடியாது. எனக்கு இந்த டைம் தான் கன்வீனியண்ட்டாக இருக்கிறனால அவங்க தூங்குற டைமில் தான் ஸ்டிச் பண்ணுவேன். மற்ற டைமில் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருவேன். சில சமயம் முழிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு நல்லா சாப்பாடு கொடுத்துட்டு அவங்கள வந்து தானாக விளையாட விட்டுட்டு, அவங்கள்ட்ட தம்பி கூட விளையாட்டு ஜாமெல்லாம் கொடுத்து விளையாட விட்டுட்டு அவங்க வந்து நார்மலாக அவங்க பேசாமல் இருப்பாங்க. இப்படி தான் நான் என்னோடய டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கும். மற்றபடி எந்த டிஃப்ரெண்ட்டான டைம் மேனேஜ்மெண்ட்டும் கிடையாது. கண்டிப்பாக ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ். காலைல எழுந்திரிச்சு அவங்களுக்கு இருக்க டயர்டில் வந்து பார்த்துக்கிறது ரொம்ப இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் தான் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். மொரோவர் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இது ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 hour தான் ஆச்சு. அதுக்கு மேலே எனக்கு டைமும் ஆகலை. இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து இது மட்டும் டிசைன் மட்டும் பண்ணி முடிச்சிட்டேன். இதோட ஃபைனல் ஒர்க்கு இனிமேட்டு ஜாயின் பண்ணுறது மட்டும் தான் வேலை. மற்றபடி எல்லாமே முடிச்சிட்டேன். இதுக்கு 2த்துக்குமே வந்து ஒரு இதுக்கு 400 ரூபா வந்து 400 வந்து நான் வாங்கினேன். ப்ளவுஸோட டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது மாதிரி ட்ரெஸ் டிசைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக அதில் செக் பண்ணி பாருங்கள்.